உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற திருமறை வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் என்கின்ற வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சொல்லுகின்ற செய்தியை மிக சுருக்கி அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எந்த மனிதனும் தன்னை வெறுக்க மாட்டார். எந்த மனிதனும் பிறர் தனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார். அப்படி நம்மை நேசிப்பது போல பிறர் நேசிக்க நாம் எப்போதும் எண்ண வேண்டும். நம்மை குறித்த நேர்மறை உணர்வுகளையும் பிறரை குறித்த எதிர்மறை உணர்வுகளையும் நாம் எப்போதும் நம் மனதில் வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி பிறர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதே போல நாம் பிறருக்கு நன்மை செய்கின்ற போது நாம் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுகின்ற கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கின்ற செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாக கற்றுத்தருகிறார். மிக அழகாக நுணுக்கமாக ஒரு திறன் நிறைந்த திருமறை வசனத்தை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். ஒருவன் ஒரு நாளும் தன்னை வெறுக்க மாட்டான். அப்படி நாம் எப்படி நம்மை வெறுக்காமல் இருக்கிறோமோ அப்படி பிறரை வெறுக்காமல் இருக்க வேண்டும். ஒரு நாளும் பிறர் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ண மாட்டோம். அப்படி நாம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பிறர் எண்ணுகின்றோமோ அதே போல நாம் பிறருக்கு எப்போதும் நன்மை செய்வோம். கடவுள் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.